கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த முதலாவது பிரசங்கத்தை நாம் தியானிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய முதலாவது மிஷனரி பயணத்திலே அவன் அந்தியோகியா என்கிற பட்டணத்திலிருந்து அவன் அனுப்பவிக்கப்பட்டதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு அந்தியோகியாவுக்கு வந்திருக்கிறான். அந்த அந்தியோகியாவுக்கு பேரு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. சொல்லுங்க, பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. அங்கே அவன் ஜெப ஆலயத்திலே முதலாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த 3 பிரசங்கங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அவர்கள் செய்த பிரசங்கங்களை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் இன்றைக்கு செய்யப்படுகிற பிரசங்கங்களுக்கும் ஆதி பரிசுத்தவான்கள் சபையிலே பிரசங்கித்த பிரசங்கத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் ஆவியில நிறைந்து அவன் பிரசங்கித்த பிரசங்கம், அவன் எதற்காக பிரசங்கித்தான் என்கிறது எல்லாம் நாம் கடந்த நாட்களிலே தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த குழு கலந்துரையாடல் 2 தீமோத்தேயு முடிந்த பிறகு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து தொடங்க போறோம். அதனால நம்ம இந்த வசனங்களை திரும்பவும் நாம் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அப்போ ஆதி பரிசுத்தவான்கள் எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கட்டும், ஸ்தேவானாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அவர்கள் எப்படி பிரசங்கம் பண்ணினார்கள்? அந்த பிரசங்கத்தினுடைய விளைவு என்ன மாதிரி இருந்தது? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த இந்த முதலாவது பிரசங்கம் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இதே போல வேறு 2 பிரசங்கங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கம் இருக்குது. அடுத்தது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாம் அதையும் தியானிக்க இருக்கிறோம். அவர் 3 தான் பிரசங்கம் பண்ணாரானா 3 தான் பிரசங்கம் பண்ணல, 3 பிரசங்கம் லூக்காவினால் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. அதுவும் முழு பிரசங்கமா கிடைச்சிருக்குதா இல்ல ஒரு ஷார்ட் செர்மனா அவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதை நாம் வாசிப்போமானால் ஒரு 1.5 நிமிஷத்துல நம்ம வாசிடலாம். வேகமா வாசித்தோம்னா எவ்வளவு நேரம் தான் ஆகும்? 1.5 நிமிஷம் தான் ஆகும். அப்போ அவ்வளவு நேரத்துக்குள்ளதான் அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பாரா ஜெபாலயத்துல அப்படிங்கறதெல்லாம் நாம கவனிக்க வேண்டி இருக்குது. அதனால சாராம்சத்தை மாத்திரம் நமக்கு எழுதி தந்திருப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த பவுல் அப்போஸ்தலன் பயணம் பண்ணின இந்த மிஷனரி ஜார்னியுடைய படமும் வருது. அந்த அவர்கள் ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறதா அவருடைய பயண முதலாவது எப்படி போறாங்க அப்படிங்கிறது. முதல்ல எங்க வந்தாங்க? செலாமியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அடுத்தது பாப்போங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அடுத்தது எங்க வந்தாங்க? பெருகு படம் போயிடுச்சா? பெருகைக்கு வந்தாங்க. அடுத்தது அங்க பெருகையில வந்து மார்க்கு என்கிற யோவான் பிரிந்து போய்விட்டான். அதை கடந்த நாள்ல பார்த்தோம். பெருகே பட்டணத்தை தொடர்ந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிற்கு வந்திருக்கிறாங்க. எங்க வந்திருக்கிறாங்க? அந்தியோகியாவுக்கு வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வழி பிரயாணத்தை குறித்து கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் சில நேரத்தில் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஊழியங்கள் எப்படி நடந்தது என்கிற ஒரு பின்னணியும் நமக்கு தெரியாமலே போயிருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் முதல்ல கொடுக்குறேன், அது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதை தொடர்ந்து இந்த பவுலுடைய பிரசங்கத்திலிருந்து ஒரு 5 அல்லது 6 பாயிண்ட் நம்ம வேகமா பார்த்து முடிக்க போறோம். கவனிங்க. இது 47 அல்லது 48வது ஆண்டுல இந்த இடத்துக்கு அந்த மனிதன் பயணம் பண்ணி போயிருக்கலாம். எத்தனை வருஷம்? 47 அல்லது 48. அன்னைக்கு இந்த பிசிதியாங்கிற அந்தியோகியா பட்டணம் ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்தது. எதற்கு கீழே இருந்தது? ரோம அரசாங்கத்துக்கு கீழே. இந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்த இந்த அந்தியோகியா அப்படிங்கிற பகுதி கலாத்தியா என்கிற நாட்டை சார்ந்தது. எந்த நாட்டை சார்ந்தது? கலாத்தியா நாட்டை சார்ந்தது. இப்ப நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அந்த கலாத்தியா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க, கலாத்தியான்னு போட்டிருக்குது.
அதுல பச்சை கலர்ல இருக்குதா? இந்த பச்சை கலர்ல தெற்கு பகுதியில தான் இந்த அந்தியோகியா அப்படிங்கிற இந்த பிசிதியா அந்தியோகியா அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அந்தியோக் இன் பிசிதியா, இது கலாத்தியாவினுடைய ஒரு பகுதி. இதனுடைய ஒரு பகுதி, கலாத்தியாவினுடைய ஒரு பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்துல அவர் கலாத்தியா நாட்டினுடைய தென் பகுதியில தான் அவர் பிரயாணம் பண்ணுகிறார். இது ஒரு மலை பகுதி. இது என்னது? ஒரு மலை பகுதி. அதாவது கடல் மட்டத்துக்கு மேல 3600 அடி உயரம் உள்ள ஒரு மலைப்பகுதி. இப்ப நம்ம ஊர்ல இப்ப ஊட்டிக்கோ நம்ம கொடைக்கானலுக்கோ போகும்போது அங்க போட்டிருப்பாங்க அபோவ் சீ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதைக்கு தகுந்தாற் போல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு மலை பகுதியில இந்த மலை பாங்கான ஒரு இடம் இந்த அந்தியோகியா அப்படிங்கிற பட்டணம். ஏன் இங்க பவுல் போனாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, அவர் கீழே சமவெளி பகுதியில பயணிக்கிற போது அவருக்கு மலேரியா போன்ற காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்தாராம். அன்றைய காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல் வரும்போது மிஷனரிகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மருத்துவ சௌகரியங்கள்லாம் கிடையாது இல்லையா? அதனால அவங்க என்ன செய்வாங்களாம், மலை வாசஸ்தலங்களை தேடி போவாங்களாம். நீங்க நம்ம ஊருக்கு வந்த மிஷனரியுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அவர்களுக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது அவர்கள் 2 விதமான காரியங்களை செய்திருப்பார்கள். ஒன்று, ஊட்டி அல்லது கொடைக்கானல் போன்ற மலை வாசஸ்தலங்களுக்கு போவாங்க. அப்படி ஒன்று போவார்கள், அல்லது அவர்கள் கடற்பயணத்தை தெரிந்து கொள்வார்கள். இந்த 2 பயணங்களுமே அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்திலிருந்து ஒன்று சுகத்தை தரலாம், அல்லது அதிகமான பலவீனம் வரலாம். ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சில பேர் நல்ல சுகமடைந்து இருக்கிறார்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். அப்போ உடனடியான ஒரு சிகிச்சைக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய மிஷனரி பயணத்தை எங்கேயுமே தள்ளி வைக்காம அவங்க உடனடியாக மலைப்பகுதியை தெரிந்து கொள்கிறார்கள். இது பொதுவாக இந்த மிஷனரி பயணத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். அப்போ இந்த பெருகே அப்படிங்கிற பகுதியிலிருந்து, அது பம்பிலியா என்கிற நாட்டை சார்ந்த பகுதி, அங்கே இருந்து ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிசிதியா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அந்தியோகியாவிற்கு அவன் வந்தான் என்றால், ஒன்று, அவனுடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்தின் நிமித்தமாக. இதை வரலாற்று ஆய்வாளர் வில்லியம் ராம்சே அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் இதை உறுதிப்படுத்துகிறார். ஏன் அவர் பவுல் பெருகேல இருந்து இங்க வந்தாருங்கிறதுக்கு இதைத்தான் அவர் காரணமாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தது, பவுலுடைய இந்த தெரிந்தெடுப்பு எதற்காக இருந்திருக்க வேண்டும் என்றால், ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழே இருந்த சில முக்கியமான பட்டணங்கள் அதிகமாக ஜனங்கள் வந்து போகக்கூடிய இடமாக இருந்தது. அப்போ அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டோம், அங்க மற்ற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், மற்ற தேசத்தில் இருந்து ஜனங்கள் வருவாங்க, அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் எளிதாக போகும் என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையிலேயும் கூட பவுல் இந்த அந்தியோகியாவை என்ன செஞ்சிருக்கலாம், தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்ப 2 விதமான பார்வையை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒன்று, அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனம், குறிப்பாக மலேரியா போன்ற ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு மத்தியில அவர் எவ்வளவு மைல் பயணம் பண்ணுகிறார் என்றால், 100 மைல் 3500 அடி உயரத்தில் இருக்கிற இந்த பிசிதியா அந்தியோகியா பட்டணத்திற்கு அவர் பயணம் போகிறார். நம்மள யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு சாதாரணமா சளி காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 7 மணிக்கு சர்வீஸுக்கு வரனாலே நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், அப்படித்தானே? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க. நமக்கு எப்படா ஒரு பிரச்சனை வரும்னு காத்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போட்டுடலாம். ஆனா இங்க மலேரியா காய்ச்சல் இருக்கிற ஆளு 100 மைல் பயணம் போறாரு, அது மலை பகுதி. அங்க போய் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போல ஜெபாலயத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக போகிறார். கவனிங்கள், இங்க மட்டும் இல்ல, இந்த அந்தியோகியா மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து இக்கோனியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனார். எங்க போனாரு? இங்க மேப்லயுமே இருக்குது. அந்தியோகியா, அடுத்தது இக்கோனியா, அடுத்தது லிஸ்திரா, அடுத்தது தெர்பை. இந்த தெர்பை அப்படிங்கிற இடத்துக்கு போன பிறகுதான் அவங்க திரும்பவும் அதே வழியாக தங்களுடைய மிஷனரி பயணத்தை ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறாங்க.
அது உங்களுக்கு அந்த சிவப்பு கோடாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அந்தியோகியாங்கிற இடத்துக்கு வந்தது மலேரியா காய்ச்சலோட வந்தாருன்னா அவர் அங்கேயே முடங்கி இருக்கல, அங்க ஒரு சபை உருவாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட திரும்பி வரல. தொடர்ந்து இக்கோனியா போறாரு, லிஸ்திரா போறாரு, தெர்பைக்கு போறாரு. அங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து பண்புதான் அவர் தன்னுடைய மிஷனரி பயணத்தை முடித்துக் கொண்டு அந்த வருகிற அதே வழியாகவே அவர்கள் கடந்து வருகிறார்கள். கவனிங்கள், இதை ஏன் நான் அழுத்தமா சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாமே கலாத்தியா நாடுகள், கலாத்தியா நாட்டினுடைய தென்பகுதி, கலாத்தியா நாட்டினுடைய தென்பகுதி. இது 47 அல்லது 48 வருஷத்துல இவர் இந்த மிஷனரி பயணத்துல போறார். இவர் போயிட்டு திரும்பி வந்த பிறகு இவர் என்ன பண்றாருன்னா இந்த கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு ஒரு நிருபம் எழுதுகிறார். அது 50ஆம் வருஷம் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். 49 அல்லது 50ஆக இருக்கலாம் என்று. இப்போ கலாத்தியா நாட்டு சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர், எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 261ஆம் பக்கம். வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். ஆமா, வில்லியம் ராம்சே சொல்றதுனால நம்ம இதை நம்பல, எடுத்துக்கல. இதை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்னா பவுல் தன்னுடைய நிருபத்திலேயே எழுதியிருக்கிறார், வேதாகமத்திலேயே இருக்குது. முதல் முறையாக கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு, அதாவது இந்த கலாத்தியா நாட்டு சபைன்னு சொல்லும் போது இந்த பிசிதியா, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை இந்த 4 பட்டணங்களையும் உள்ளடக்கின சபைகளுக்கு எழுதின அந்த நிருபத்துல முதல் முறை நான் உங்களிடத்தில் வந்தபோது எப்படித்தான் வந்தேன்? சரீரத்தில் பலவீனத்தோடு தான் வந்தேன். வாசிங்க. அப்படி இருந்தோம். என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எப்படி இவரை ஏற்றுக்கொண்டார்கள்? இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற நான் நல்ல பணக்காரனா இருந்தா தான், நல்ல படிச்சிருந்தா தான் நான் சொல்ற சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மனிதன் மலேரியா காய்ச்சல்ல போறான், ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா தேவ தூதனை போலவும் மேசியாவே தங்களுக்கு நேரடியாக வந்திருக்கிறது போலவும் ஏற்றுக்கொண்டார்களாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சரீர பலவீனம் என்பது மலேரியா காய்ச்சல் மாத்திரம் இல்ல. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆமா, அப்படி பலவீனம் உள்ளவனாக இவன் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வருகிறான். இன்னைக்கு பிரசங்கம் சுவிசேஷம் சொன்னாலே சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சுகம் கொடுக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போன பிரசங்கியாருக்கே சுகம் இல்லை. ஹலோ, இந்த பிரசங்கியாருக்கே என்ன இல்லை? சுகம் இல்லை. அவர் சுகம் இல்லாம தான் எங்க வந்திருக்கிறாரு? இந்த அந்தியோகியாவுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த சுகம் இல்லாத பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். இயேசு சுகம் கொடுக்கிறவர்னு சொல்லியிருந்தா ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ ஏன் உனக்கு தெரியலன்னு கேட்டிருப்பாங்க. கேட்டிருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம அதான சுவிசேஷம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயா, ஜனங்களின் தேவையை மையமாய் வைத்து பேசுவதல்ல சுவிசேஷம். தேவனுடைய பார்வையில் எது மனிதனுக்கு தேவை என்று அவர் கருதுகிறாரோ அதை சொல்வதற்கு பேர் தான் சுவிசேஷம். யாருடைய பார்வையில்? தேவனுடைய பார்வை. தேவனுடைய பார்வையில் மனிதன் எங்கே குறைவுபட்டிருக்கிறான்? ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறவர்கள் யார்? மனிதர்களுக்காக அல்ல, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாகத்தான் நாம் போகிறோம். இப்ப நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போறீங்கன்னா யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? தேவனால் அனுப்பப்படுகிறீர்கள். அவரால் அனுப்பப்பட்டால் அவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ முதல்லலாம் நம்ம ஊர்ல இந்த தண்டோரா போடுற பழக்கம் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து அப்படி இல்லை. வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு. ஒருவேளை ஒரு செய்தி, ஒரு கட்டியக்காரன், ஒரு ஹெரால்டு வந்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்றால் என்ன சொல்ல வருவான்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுவானா, அல்லது அவன் சொல்ல வந்த கருத்தை சொல்லுவானா? சொல்லுங்க. அவன் சொல்ல வந்ததுதான் சொல்லுவான். அதுதான் அவனுடைய வேலை. இப்ப சுவிசேஷம் அறிவிக்க போகிற கட்டியக்காரன் அல்லது ஹெரால்டு என்று சொல்லப்படுகிற மனிதன், அவனும் என்ன பண்றான்னா, ஒரு அம்பாசிடரா போய் சுவிசேஷத்தை சொல்றான். என்ன சொல்லணும்? உங்களுக்கு மலேரியா காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது சிலர் நினைக்கிறபடி பவுலுடைய கண்கள் அந்த நாட்கள்ல வெளியே தள்ளி அலங்கோலமா மாறிடுச்சான் இந்த காய்ச்சல்னால, பயணத்தினால. அதற்கு மத்தியில தான் இந்த மனுஷன் பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பான தோற்றத்தோடு கூட அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அந்த ஜனங்களுக்கு அவன் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அந்த ஜனங்களால் விசுவாசிக்க முடிந்தது. காரணம், சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த பவுலுக்கு தெரிந்தது, நான் தேவனின் சார்பில் நின்று பேசுகிறேன் என்று. இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு நல்ல பணக்காரனா இருந்தா, நல்ல படிச்சிருந்தா, நல்ல சுகதேகியா இருந்தா சுவிசேஷம் அறிவிக்கலான்னு. நல்ல கவனிங்க, அப்படி நீங்க ஒரு நாள் மாறவும் முடியாது, நீங்க சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. சரி, போட்டும். அடுத்தது அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். ஆமா, இதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, பவுலுக்கு கண்லையும் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த ஜனங்கள் நினைச்சாங்களாம், பேசாம நம்ம கண்ணை கூட பிடுங்கி இவனுக்கு கொடுத்து இந்த தேவதூதனை, இந்த மேசியாவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். எவ்வளவு அன்பு இல்ல! சுவிசேஷத்தை அறிவிக்க போன இடத்துல எவ்வளவு பெரிய அன்பு அவனுக்கு கிடைக்கிறது. ஒருவேளை அறிவிக்காமல் இருந்திருப்பானால், நம்ம சபையிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தான்னா, இந்த அன்பெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது, ஒரு நாளும் கிடைச்சிருக்காது. நம்மளும் கடந்து போனாதான் தெரியும் ஜனங்கள் நம்மளை நேசிக்கிறாங்க, அல்லது ஜனங்களை ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. சரி, அப்ப நல்ல கவனிங்க. இது ஒரு வரலாற்று பின்னணியோடு இவனுடைய சரீர பலவீனங்கள் இதெல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பக்கத்துல சரீர பலவீனம், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த பக்கத்துல ஜனங்கள் வருவாங்க, அங்க வந்தாங்கன்னா பல இடங்களுக்கு சுவிசேஷம் போயிரும் அப்படிங்கிற பார்வை, அதற்கு மத்தியில சரீர பலவீனம், இதுக்கு எல்லாம் நடுவுல தான் தன்னை நம்பி தேவன் கொடுத்த சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிப்பதற்காக ஜெபாலயத்துக்கு என்ன செய்றான்? நான் சொன்ன புரிஞ்சுதான்? அப்ப இந்த 13ஆம் அதிகாரத்துல இருக்கிற பிரசங்கத்தை படிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு இது எல்லாம் ஞாபகம் வந்துடும். இது கலாத்தியா நாட்டை சார்ந்த ஒரு பகுதி, தென் கலாத்தியா. அப்போ அங்க போகும்போது பலவீனமா போனான்னு பைபிள் எழுதியிருக்கு. ஒருவேளை காய்ச்சலா இருக்கலாம், அல்லது கண்ணு பார்வையினால அவனுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் நடுவுல அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை ஆர்வத்தோடு கேட்டார்கள். சரி, அப்போ இப்படி ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணதுனால தான் அந்த பிரசங்கத்தை குறித்து டீட்டெயிலா ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பிரசங்கம் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பண்ண பிரசங்கத்துக்கும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பண்ணின பிரசங்கத்துக்கும் ஈக்குவலண்டா வேல்யூபிளானது. எப்படி ஸ்தேவானுடைய பிரசங்கம் ரொம்ப முக்கியமானதோ, அதே போல எப்படி பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் முக்கியமானதோ, அப்படி போல பவுலுடைய இந்த பிரசங்கமும் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தன்னுடைய சரீர பலவீனத்துக்கு மத்தியில மார்க் பிரிஞ்சு போயிட்டான். ஆனாலும் அந்த சுவிசேஷத்தின் மேல இருக்கிற தாகத்தின் அடிப்படையில அவன் சொல்றான் இல்லையா, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன் அப்படி சொல்றான்? கடமைக்காக ஊழியம் செய்யறதுக்கு போல தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாக ஊழியம் செய்ய போறான். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அவனை யாரு வந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட மனிதனாக இருந்தான். ஆகவே தனக்கு வருகிற பலவீனங்களை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஒரு காரியத்தை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு போறேன். இப்படியெல்லாம் பலவீனம் இருக்குன்னு சொன்னாலும் பவுலும் சரி அல்லது லூக்காவும் சரி, எந்த இடத்திலையும் இந்த மனிதன் முறுமுறுத்ததாகவோ அல்லது தேவன் பேரிலே கோபப்பட்டதாகவோ எழுதவே இல்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, ஆனால் எங்கே ஆகிலும் ஆண்டவரை என்னை ஏன் அழைத்தீர்,
எத்தனையோ பேர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறானே, அவனெல்லாம் அனுப்பி இருக்கலாமே ஆண்டவரே, போய் என்னையா அனுப்பணும் அப்படின்லாம் அவன் கேட்கவே இல்லை. இது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்போ இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஒரு மென்டாலிட்டிக்கும் நேர் மாறான ஒரு மனநிலைமையோடு தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே காணப்பட்டார். அவனுக்குள்ள அதை குறித்து எந்த முறுமுறுப்பும் வரவே இல்லை. அதனாலதான் லூக்காவும் அதை குறித்து எழுதல. பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது கூட இப்படி எல்லாம் வந்தேன், எனக்கு கூட மனசுக்குள்ள வருத்தமா இருந்துச்சு, ஆனா பரவாயில்ல நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னு எழுதல. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலவீனம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஒரு சாதாரணமான ஒரு சளி காய்ச்சல் வந்தா கூட நமக்கு என்ன தோணும்? ஒரு முறை ஒரு ஊழியர் இப்படி ஒரு கதை சொன்னார். ஒரு வீட்டில் எல்லாரும் வெளியூர் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அவசரம் ஓடிட்டு போய் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டியம்மா அவங்களும் வெளியில போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க அதிகமா வெளியே போகாதனால அவங்களுடைய செருப்பு, அவங்க ஷூ வச்சிருந்த பகுதிகள் எல்லாம் ஒன்றும் அதிகமா யூஸ் பண்ணாத பகுதி. இவங்க என்ன பண்றாங்க, வெளியில போற அவசரத்துல எடுத்து எல்லாத்தையும் காலில் மாட்டிக்கிறாங்க. காலில் மாட்டின பிறகுதான் ஏதோ குத்துற மாதிரி இருந்துச்சு, ஏதோ வலிக்க ஆரம்பிச்சது. எடுத்து பார்த்தா ஒரு பெரிய தேள். இந்த பாட்டியம்மாவுக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. என்னடா இது, ரொம்ப நாள் முடிச்சு இன்னைக்கு தான் வெளியில போலாம், நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு பார்த்து தேள் வந்து என் காலில் என்ன செஞ்சிருச்சு, ஓட்டிடுச்சு. அப்ப அந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம், தேளே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? எங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறா, கல்லு மாதிரி இருக்கிறா, அவளை நீ கொட்டிருக்கலாம்ல. என் மருமக இருக்கிறா பாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பேசுவா, அவளை நீ என்ன செஞ்சிருக்கலாம், கொட்டி இருந்திருக்கலாம். இப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கொட்டியிருக்கலாம், என்ன போய் கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய அந்த புலம்பல்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்குது சொல்லுங்க? அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க, அவனுக்கெல்லாம் வரலையே, எனக்கா வரணும். நல்ல கவனிங்க, சில நேரத்தில் நம்ம அந்த பாட்டியம்மா மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா பவுல் அப்படி இல்லை. இப்போ பவுல் மாதிரியா அல்லது அந்த பாட்டியம்மா மாதிரியா? என்ன சத்தத்தை காணும்? சிலர் சொல்றாங்க நாங்க அப்பப்போ மாறிக்குவோங்க, சில நேரம் பவுல் மாதிரி இருப்போம், சில நேரம் பாட்டியம்மா மாதிரி இருப்போம். அப்படியா? இல்லை, நமக்கு பவுல் தான் மாதிரியா இருக்கணும். நமக்கு யார் தான் மாதிரியா இருக்கணும்? பவுல் தான் மாதிரி. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க புலம்புறதுனாலயோ நீங்க கவலைப்படுறதுனாலயோ ஒன்றும் மாற போறதில்லை, ஒன்றும் மாறப்போவதில்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற தேவனுடைய கிருபை நமக்கு உண்டாகலாம். சரி, இப்போ ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. ஜெப ஆலயம்னு சொல்லும்போது இது வந்து நியாயப்பிரமாணத்துல கிடையாது. பின்னாட்களில் எஸ்ரா என்கிற வேத பாரகன் தான் இந்த ஜெப ஆலயத்தை ஏற்படுத்துகிறான். இந்த ஜெப ஆலயத்துல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்த உடனே ஷமான்னு சொல்லுவாங்க. ஷமான்னு சொன்னா இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமத்தில் வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசனங்களை முதல்ல சொல்லுவாங்க எல்லாரும். அதாவது நாம் உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கிறோம், நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார் என்பதை விளங்கப்படக்கூடிய உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஷமா. அடுத்தது ஒரு கார்ப்பரேட் பிரேயர் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிப்பது போல அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற வசனங்களை வைத்துக் கொண்டு ஜெபமாக அவர்கள் வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது முதல் 5 புஸ்தகத்திலிருந்து தோராவிலிருந்து வாசிப்பாங்க. யாராவது வாசிக்கிற ஒருவர் எழுந்து நின்று தோல் சுருளை வைத்துக் கொண்டு வாசிப்பார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபாலயத்தில் நாசரேத் ஊர்ல வாசித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலிருந்து வாசிப்பாங்க. கடைசியா இந்த வாசித்த பகுதிகளில் இருந்து ஆலோசனை சொல்வதற்கு அல்லது பிரசங்கிப்பதற்கு கேட்பார்கள். இந்த பிரசங்கம் முடிச்ச உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுதான் ஒரு ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள நடக்கிற நடைமுறை. சரியா? இந்த ஜெப ஆலய நடைமுறையை தான் நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்.
இப்போ பாட்டு காணிக்க பாட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது தான். இது ஜெபாலயத்துக்குள்ள கிடையாது. சரியா? அப்ப முதல்ல ஷமா, அடுத்தது கார்ப்பரேட்டான ஒரு பிரேயர், அடுத்தது தோராவில இருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து வாசிப்பது, அடுத்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிப்பது. அதனால தான் சில சபைகள்ல பாத்தீங்கன்னா வேத பாடம் வாசிப்பாங்க. முதலாவது வேத பாடம், இரண்டாவது வேத பாடம். நம்ம சபையில கூட ஆரம்பத்தில் வாசித்தது ஞாபகம் தான். அந்த வேத பாடம் வாசித்து முடிச்ச பிறகு யாராவது ஒருவர் எழுப்பி நின்று என்ன செய்வாங்க? எழுப்பி நின்றெல்லாம் உட்கார்ந்துகிட்டு தான் பேசுவாங்க ரபிமார்கள். இப்போ இந்த ஜெபாலயத்துக்குள்ள போன உடனே அதே மாதிரிதான் நடந்துச்சு. வாசிங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, இல்ல முந்தின வசனத்தினுடைய கடைசி பகுதி, பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோயாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஆமா, இந்த பவுலும் பர்னபாவும் கூட போனவங்களும் உட்கார்ந்துட்டாங்க. அங்கே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, ஆமா வாசித்து முடிச்சாச்சு. ஷமாவா சொல்லியாச்சு, அடுத்த கார்ப்பரேட் பிரேயர் முடிச்சது, நியாயப்பிரமாணம் வாசித்தாச்சு, அடுத்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசித்தாச்சு. அடுத்தது எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜெப ஆலய தலைவன் ஒரு ஆள் அனுப்பி இவங்க கிட்ட சொல்றான். வாசிங்க. சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார். இப்ப பவுல்கிட்டையும் பர்னபாடத்திலையும் அங்க ஜெப ஆலய தலைவன் ஆள் அனுப்பி சொல்றான், எப்பா நீங்க ஏதாவது வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்களே, ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இந்த மலேரியா காய்ச்சல்காரன் பாருங்க எழுப்பி நிற்கிறான். பர்னபா நினைச்சிருப்பான், போடுப்பா இப்போவாது நம்மள விடுறானா பாரு. அப்படி உடனே பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி. இப்ப பாருங்க, வழக்கத்தின்படி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த ரபியும் உட்கார்ந்து தான் பேசுவாராம். ஆனா இவன் எழுப்பி நிற்கிறான், அவங்களெல்லாம் உட்கார சொல்றான். ஏன் நம்ம பிரசங்க நேரங்கள்ல பிரசங்கியார் நிற்கிறோம் அல்லது சபையார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா எல்லாம் இதுல இருந்து எடுக்கப்பட்டது தான். சரியா? இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, இப்படித்தான் சபை என்ன செய்யப்பட்டது, ஆரம்பத்தில் உருவாச்சு. எழுந்திருந்து கையமர்த்தி அவன் ரெண்டு வார்த்தை சொல்லி அவங்களை கூப்பிடுறான். என்ன சொல்றான்? இஸ்ரவேலரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, born and brought up, அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியின் வழியாக வந்த இஸ்ரவேலர்களை குறிக்கிற வார்த்தை. அடுத்தது தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே அப்படிங்கிறது புறவினத்தாராக இருந்து இஸ்ரவேலராக மாறினவர்கள், மார்க்கத்து அமைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எங்க வந்தவங்க? யூத மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள். அப்போ அவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, ஒரு பிரசங்கம் செய்யும் போது அங்க இருக்கிற ஆட்கள் யார், காங்கிரிகேஷன் யாரு அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமின் சந்ததியில வந்த 12 கோத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களும் இருக்கிறாங்க, புதிதாக அந்த மார்க்கத்தில் சேர்ந்தவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். இப்போ 17ஆம் வசனத்திலிருந்து அவன் அப்படியே தொடர்ந்து ஒரு பிரசங்கம் பண்றான் பாருங்க. 22வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலுடைய வரலாற்றை சொல்கிறான். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலுடைய வரலாறு எப்படி ஆரம்பிக்குது? வாசிங்க. இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு, ஆமா நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் வரலாற்றை முன்னுரையாக பேசுகிறார். வரலாற்றை முன்னுரையாக பேசுகிறார். வாசிங்க. எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. ஆமா, இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறத ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிட்டாரு. அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் தம்முடைய புய பலத்தினாலே அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார். 400 வருஷ சரித்திரம் ஒரே வசனத்தில் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அடுத்தது 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து. இப்போ 40 வருஷ வனாந்திர கால பயணத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். சரியா? அடுத்தது கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு. 25 வருஷம் நடந்த விஷயத்தை ஒரே வசனத்துல சொல்லிட்டாரு. அடுத்தது பின்பு
ஏறக்குறைய 450 வருஷ இப்ப காலமாய் சொல்றார் 450 வருஷ காலமாய். கவனிங்க, ஏன் இந்த 450 வருஷம்? 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம், 40 வருஷம் வனாந்திர பயணம், கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு 10 வருஷம். இதுதான் அவருடைய மைண்ட்ல இருக்கு. சிலர் 430 அங்க சொன்னாரே, 400 வருஷம் தானே போட்டிருக்குது, ஏன் 450 இவர் சொன்னார் அப்படின்லாம் கதை கேட்பாங்க. கவனிங்க, 400 வருஷம் என்பது எகிப்திய அடிமைத்தனம், 40 வருஷம் எங்க? வனாந்திர பாதை. அதுக்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வந்த பிறகு 10 வருஷம். அந்த 10 வருஷத்துக்கு பிறகு நியாயாதிபதிகளுக்கான காரியங்கள் ஆயத்தமாகிவிட்டன. இப்ப அதுதான் சொல்லி பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஓத்னியேல் அப்படிங்கிற மனுஷன்ல இருந்து சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி அல்லது நியாயாதிபதி வரைக்கும் ஆண்டவர் 13 நியாயாதிபதிகளை என்ன செய்தாரா? ஏற்படுத்தினாராம். அப்போ எங்க இருந்து எங்க வந்துருச்சு பாருங்க. யாத்ராகமத்துல ஆரம்பிச்சாரு, இப்ப எங்க வந்துருச்சு? நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்துருச்சு. நியாயாதிபதிகள் முடிச்சு 1 சாமுவேலுக்கு வந்துட்டார். அப்போ ஏற்கனவே இந்த வேத வசனத்தில் தெளிவுள்ளவர்களாய் இவர்கள் இருந்ததினால் சுவிசேஷத்தை தான் அறிவிக்க போகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஹிஸ்டரியை இவங்களுக்கு சொல்றார். இப்போ நம்ம புறவினத்தார் இடத்துல போய் இதை பேச முடியாது, வேதம் தெரியாத இடத்துல போய் எதை செய்ய முடியாது, இதை பேச முடியாது. அப்ப ஏற்கனவே வேதத்தை தெரிந்தவர்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கூட நாம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை என்ன செய்யலாம்? சில நேரத்தில் பேசலாம். இப்போ அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம், அடுத்த 21 வசனம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப 450 முடிஞ்சு அடுத்த 40க்கு வந்துட்டாரு. இங்க முதல் ராஜாவுடைய காலம், சவுல் என்கிற முதலாவது இஸ்ரவேலின் அரசன். 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, இப்போ ஆண்டவர் அடுத்த 2வது ராஜாவை ஏற்படுத்துறாரு, தாவீதை ஏற்படுத்துகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். நல்ல கவனிங்க, இப்போ தேவன் தெரிந்து கொண்டார் என்பதிலிருந்து தாவீது வரைக்கும் வேகமா வந்துட்டார். எங்க இருந்து? இந்த பிரசங்க பாணிகள் எல்லாம் நம்ம கவனிக்கணும். என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்காக இவங்க இந்த ரூட்டை பிடிக்கிறாங்க? தேவன் தெரிந்து கொண்டார் என்று ஆரம்பித்து எகிப்தின் விடுதலை, வனாந்திர பயணம், கானான் சுதந்திரம், அடுத்த நியாயாதிபதிகள், முதலாவது ராஜா, 2வது ராஜா, இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு ஏற்ற இருதயம் உள்ள ஒரு மனிதன். இந்த தாவீதிட்ட நிறுத்தின பிறகுதான் இவர் முழு கண்டென்ட்டுக்குள்ளே போறார். ஏன் தாவீதுல கொண்டு நிறுத்துறாருன்னா, இந்த தாவீதினுடைய வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை பிரசங்கிப்பதற்காக தான். அப்ப ஜெப ஆலயத்துக்குள்ள சுவிசேஷத்தை சொல்ல போறான். ஆனா அதுக்கு முன்னால அதை கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தை தன் பட்சமாய் அவன் இழுத்துக் கொடுக்கிறான். ஏன்னா ஏற்கனவே இவங்க இதெல்லாம் வாசித்திருக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாம வேகமா போறதுக்கு காரணம் உங்களுக்கும் இதெல்லாம் தெரியுங்கிறதுனால தான். அப்போ இந்த ஒரு அவுட்லைனை சொல்லிட்டு இப்போ 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பார்ட் பாருங்க. வாசிங்க. அவனுடைய சந்ததியிலே, அவனுடைய தாவீதினுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே, தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அவ்வளவுதான், நெத்தியடி. தாவீதினுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை தேவன் மேசியாவாக எழும்ப பண்ணினார். இப்போ இந்த ஜெபாலயத்துக்குள்ள இருக்கிற யூதர்கள் அல்லது மார்க்கத்தில் வந்தவர்கள் எல்லாரும் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா வரப்போறார். ஆனா இவன் சொல்றான் மேசியா வந்துட்டாருங்கிறான். மேசியா வந்துட்டார். அது எங்க இருந்து எழும்ப பண்ணினாரா? தாவீதினுடைய சந்ததியிலிருந்து எழும்ப பண்ணி இருக்கிறார். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல் யாவருக்கும் பிரசங்கித்தான். இந்த ராஜா, இந்த இரட்சகர் வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனும் அவனும் நீதியை பிரசங்கித்து விட்டான். அப்படின்னா என்ன? ராஜா மாத்திரம் இல்ல, ராஜாவுக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனும் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான்?
வந்துட்டான். அப்போ மேசியாவை குறித்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற யூதர்களுக்கு ஒன்று, அவர்கள் யோவான் ஸ்நானகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனை. யோவான் ஸ்நானகன் அல்ல, வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒருவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அவன் வந்த பிறகு யார் வர போறான்? ஆமா, அதாவது ஒரு ராஜா வர்றாருன்னா ராஜாவுக்கு முன்னால யார் வருவாங்க? பாதுகாப்புக்கான அல்லது வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் வர்றது மாதிரி இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா இந்த உலகத்திற்கு மனிதனாக வருவதற்கு முன்பதாக யார் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? இந்த வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கான யோவான். அப்ப என்ன சொல்றான்னா, அவங்க எல்லாம் எப்படா மேசியா வருவார்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் பிரேயர்ல அதான் நடந்துச்சு. மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப எழுப்பி நின்று பிரசங்கம் பண்றவர் சொல்றாரு, மேசியா வந்துட்டாருப்பா. யோசிச்சு பாருங்களேன். இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம விசுவாசிக்கிறோமா? இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிறகு இந்த இடத்துல ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா சபை எதுக்கு? இப்ப கிட்டத்தட்ட அந்த யூதர்களுக்கு, அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னப்பா மேசியா வருவாருன்னா நாங்க காத்துட்டு இருக்கிறோம், ஆனா நீ மேசியா வந்துட்டாருன்னு சொல்றியே, அப்ப நாங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்கள உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கலாம். நாங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அவரை வந்துட்டு போயிட்டாராமே. இப்போ இந்த வசனம் எளிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபதிகளுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாவகருமாய் இருக்கிறீர்கள். எல்லாம் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்தேவான அவர் அப்படியே கொஞ்சம் உள்வாங்கி பேசுற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் வழியில பர்னபாவும் பவுலும் பேசிட்டே வந்திருப்பாங்க, என்ன நடந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் சவுலுக்கு தெரியாது, ஏன் இவன் அப்போ கொலகாரனா இருக்கிறான், சபையை துன்பப்படுத்துகிறவனா இருக்கிறான். அப்போ சேவான் பண்ண பிரசங்கத்தை பர்னபா சொல்லியிருக்கணும். அவன் என்ன பேசினான், என்ன பேட்டர்ன்ல பேசினான். இப்ப அதை உள்வாங்கிட்டு தான் இவன் பேசுறான். கிட்டத்தட்ட இவன் சொன்ன வசனம் இதற்கு, இந்த கருத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. பாருங்க 23ஆம் வசனம். தாவீதினுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினான். அப்படி அதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகன் வந்தான். ஆனால் நீங்கள் யாரைத்தான் விட்டு வைத்தீர்கள், எல்லாரையும் கொலைதானே செய்தீர்கள். யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சிட்டீங்க, கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஸ்தேவான் சொன்ன அதே வார்த்தையை போன்ற பிரவாகத்தை தான் இங்கேயும் அவன் பயன்படுத்துகிறான். 25ஆம் வசனம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்ப யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை இங்கே முக்கியப்படுத்துகிறார் பவுல். யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டு போனா எங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. போதும், அதைத்தான் இங்கே பவுல் மேற்கோள் காட்டுகிறான். அப்போ யோவான் ஸ்நானகன் என்கிற வழியை ஆயத்தம் பண்ணுகிற மனிதன் நீ யாருன்னு கேட்டப்ப அவன் சொன்னா, நான் மேசியா அல்ல, நான் மேசியாவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பின்னால ஒரு வல்லவர் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அறிவிப்பதற்கு நான் யார் அல்ல, பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் யாரு, மேசியாவாக இயேசு கிறிஸ்து. அப்போ சில வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அவன் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறபடி, ஆதியாகமம் 49:10 சொல்லுகிறபடி, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லாம் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து மேசியாவாக நமக்காக வந்திருக்கிறார். இந்த செய்தி அவன் என்ன செஞ்சான், சொன்னான். இப்போ அடுத்தது
சகோதரரே, இப்ப திரும்பவும் பாருங்களேன், அடுத்ததா கூப்பிடுற இதெல்லாம் போட்டாச்சு. நீ கேட்பியோ கேட்க மாட்டியோ, அடிப்பியோ அடிக்க மாட்டியோ, அது பிறகு. அடுத்தது சகோதரர்களே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமா, இது சும்மா நான் பசங்க மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா ஜபாலை தலைவர்கள் என்ன கேட்டாங்க, எப்பா ஏதாவது சொல்றாங்க சொல்லுங்க. ஒருவேளை ஜபாலை தலைவன் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்தாரான்னு தெரியல, இல்ல ஆண்டவர் அதற்கான ஒரு சூழலை அப்படி ஏற்படுத்தி வச்சிருந்தாரான்னு தெரியல. இப்போ நான் சொல்றான், நான் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, இது தேவன் அனுப்பின ரட்சிப்பின் வசனம். தேவன் அனுப்பின ரட்சிப்பின் வசனம். இது ரொம்ப கவனிக்கணும் பாருங்களேன். சபையின் ஐக்கியத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏதோ 10ஓடு 11 ஏதாவது உட்கார்ந்து கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இல்ல. ஆண்டவர் நம்மை ஆத்துமாவிலே மீட்பதற்கும் சரீர பிரகாரமாக மீட்கப்படுவதற்கும் அனுப்புகிற ரட்சிப்பின் வசனமாகும். விசுவாசிக்கிறீங்களா? வாசிக்க. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அவன் சொல்றான், வாரம் வாரம் வாசிக்கிறீங்களே, இப்போ கொஞ்சம் முன்னால வாசித்தீங்களே தீர்க்க தரிசன புஸ்தகம், அந்த மாதிரி எருசலேம்லயே வாசித்தாங்க. எருசலேம்ல சனகரிப் சங்கம்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த எழுதி இருக்கிறதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், சிங்க குகையிலே போய் சிங்கத்தை சந்திக்கிற மாதிரி அவன் சொல்றான். நீங்க பைபிள் எல்லாம் படிக்கிறீங்க நல்லா, ஆனா அவங்களுக்கு என்ன செய்யல, பைபிள் தெரியல. ஏன்னா எருசலேம்ல இருக்கிறவனுக்கு ஏற்கனவே தெரியல. அதனால அவன் என்ன பண்ணான், அவர் தான் கொலை செஞ்சான். அந்த வேத வாக்கியங்களை என்ன செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். எந்த வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள்? அப்ப இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்திருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகர் பிரசங்கித்த போதிலும், ஒவ்வொரு முறை ஜெபாலயத்தில் வேத வசனங்களை வாசித்த போது அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து கேட்டிருந்த போதிலும், இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அடையாளம் காணவில்லை, அவரை நீங்கள் நிராகரித்தீர்கள், அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவரை நீங்க என்ன செஞ்சீங்க, கொலை செய்தீர்கள். 28ஆம் வசனம். மரணத்திற்கு ஏதுவான ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், கையில பைபிள் வச்சிட்டு இருந்த யூதர்கள் தான் வேதம் இன்னது என்று தெரியாமல் ஏரோதுவினிடத்திலே போய் கொலை செய்வதற்கு என்ன செய்றாங்க, பிலாத்துவினிடத்திலே போய் வேண்டிக் கொண்டார்களாம். இவரை எப்படியாவது போட்டு தள்ளிடுங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ரொம்ப பிராக்டிக்கலா நடைமுறையில் அவர் பேசிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப போகும்போது அவர் என்ன பேசலன்னா, நான் ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைவீர்கள், என்னுடைய நிழல் பட்டால் நீங்கள் சுகமாகுவீர்கள் தான் பேசல. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நிறைய நமக்கு மைண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது. அதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய விஷயத்துல அதுல கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் அவர் என்ன செஞ்சாரு, உயிரோட எழும்பினார். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் திரும்பி வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சமாக இருக்க வேண்டும். இத கேட்கிற ஜனங்களுக்கு ஏற்றாற் போல சொல்வதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அல்லது பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தேடி அதன் அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் ஜெபாலயத்தில் வசனங்களை வாசிக்கிறாங்க. ஆனா வசனத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்தார்கள். இப்போ 29ஆம் வசனத்துல அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு நிந்திக்க முடியுமோ, எவ்வளவு அடிக்க முடியுமோ, வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் அவரில் நிறைவேறத்தக்கதாக எல்லா அநீதியை செய்து அவர் என்ன செஞ்சாங்க, கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஃபாஸ்டா போயிட்டாரு. அடுத்தது தேவனும் அவர் எழுப்பிட்டார். அடுத்தது தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை கொன்னாங்க, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு, தேவன் அவரை என்ன செஞ்சாரு, உயிரோட எழுப்பிட்டார். அவரை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களை பார்த்தவர்கள்லாம் சாட்சியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது 32 இருந்து 44 வருஷம், சாரி 32 இருந்து 37 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சங்கீதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து எல்லாம் அவர் மேற்கோள் காட்டி சொல்றார். அதை நான் வேகமா போறேன். 32வது வசனம் இருக்கு இல்லையா, அது 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அடுத்தது 34வது வசனம் என்னன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்தது 35ஆம் வசனம், அது சங்கீதம் 16:10. அதை ஏற்கனவே 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு யூஸ் பண்ணி இருக்கிறார். இப்போ தாவீதின் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின் அடிப்படையிலையும், தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதின் அடிப்படையிலையும் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை மிகவும் வலிமையாக அவன் சொல்கிறான். 37ஆம் வசனத்தில் அதான் முடியுது. தேவனால் எழுப்பப்பட்டவரோ என்ன செய்யல, அழிவை காணவில்லை. அப்போ ஆபிரகாமினுடைய தெரிந்து கொள்ளுதல் தொடங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல முடிச்சிருக்கிறார். இதை இப்படி சொல்லலாம், அதாவது பருந்து பார்வையில் வேதாகமத்தை பார்ப்பது. எப்படி பார்ப்பது? அதாவது வேதாகமத்தை ஒரு ஷார்ட்டா எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பவுல் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம், சாரி, ஆபிரகாமுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் தொடங்கி எங்க கொண்டு முடிச்சிட்டார், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல கொண்டு முடிச்சிருக்கிறார். அதுக்கு நிறைய சான்றுகள், வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் சொல்லி அந்த ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாம் எதுக்கு பேசினாரு? அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அதனாலயா? எதுக்கு பேசுறாரு? அங்க எழுதியிருக்கு 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஐயா, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனிதன் பெற முடியாத பாவ மன்னிப்பை இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் பெற்று தரும். அப்போ நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற இடத்துல அதை கேட்கிற மனிதனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா, பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும். அவன் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கிருந்து நீங்க வரும்போது ஒரு பாவ மன்னிப்பை பெற்றவனாக இருந்தான் என்றால் உங்களுடைய ஊழியம் ரொம்ப சக்சஸா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் படுக்கையில் இருக்கலாம், அல்லது முடியாதவனா இருக்கலாம், அல்லது ஏழையா இருக்கலாம், தரித்திரனா இருக்கலாம், அல்லது படித்தவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம். அது அல்ல நமக்கு பிரச்சனை. நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்கிற நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் வந்துவிட்டால் அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சரியாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதற்கு அர்த்தம். சரியா? இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவான் என்பதற்கான முதலாவது சுவிசேஷ பிரசங்கம். இப்படி எழுதியிருக்கு, வாசிக்கிறேன் பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவான் என்று ரோமர் புஸ்தகத்தில் எழுதுறதுக்கு முன்னால, கலாத்தியர் நிருபத்தில் எழுதுறதுக்கு முன்னால பவுல் முதல் பிரசங்கத்திலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஜெபாலயத்தில். இதற்கு யார் சாட்சி? ஒன்று, அங்கு எருசலேம் சபையிலிருந்து கூட வந்துட்டு இருக்கிற பர்னபா சாட்சி. யார் சாட்சி? பர்னபா சாட்சி. கவனிங்க, இதை சொல்லிட்டு ரொம்ப எச்சரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். அதோட முடிக்கிறேன். அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? அன்றியும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில பாருங்க, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கிறார். இவர் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வசனம் என்ன தெரியுமா? ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏன் தெரியுமா இது ரொம்ப முக்கியமானது? இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினாலே பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று
இடம் குறிப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன சொன்னா? இப்போ அதே மாதிரி, அதாவது பாபிலோன் தேசத்திற்கு நீங்கள் சிறைப்பட்டு போவதற்காக சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லி இவர்களை எச்சரிக்கிறான். நீங்கள் நான் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசியாமல் ஒருவேளை நீங்கள் போவீர்களானால் நீங்களும் பாவ சிறையிலேயே இருப்பீர்கள். நீங்கள் எங்க இருப்பீங்க? பாவ சிறையிலேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 42ஆம் வசனத்துல அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுறாங்க. பிரசங்கெல்லாம் முடிஞ்சு ஜெபம் பண்ணி முடிஞ்சாச்சு, புறப்படுறாங்க. உடனே ஒரு கூட்டம் ஓடி வருது. அவங்க பாருங்க, இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். புறஜாதியார்கள் அல்ல, புறஜாதி மார்க்கத்திலிருந்து இந்த யூத மார்க்கத்திற்கு வந்தவர்கள். நான் தான் அட்ரஸ் பண்ணும்போது சொன்னேன், முதல்ல அட்ரஸ் பண்ணும்போது எப்படி ஆரம்பிச்சாரு? இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே. ஒன்னு பாரம்பரியமான யூதன், இன்னொன்னு புதுசா வந்திருக்கிற யூதன். இப்ப யார் மனம் திரும்பி இருக்கிறார்? இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இந்த நிலைமை நடக்குதுங்கிறது ரொம்ப கவனமா பார்க்கணும். ரெண்டு காங்கிரிகேஷன் தான் உட்கார்ந்து இருக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவன் யூதன் உட்கார்ந்து இருக்கிறான், புதுசா மார்க்கத்துல வந்தவன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப பிரசங்கத்தை கேட்ட பிறகு அடுத்த வாரம் வாங்கய்யா அப்படின்னு யார் சொல்றான்னா மார்க்கத்து அமைந்தவர்கள் தான் கேட்கிறார்கள். சரி, இவங்க என்ன பண்ணாங்க? புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவை பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். அல்லேலூயா. முதல் சபை இந்த கலாத்தியா நாட்டில் பிசீதியா அந்தியோகியா அப்படிங்கிற பட்டணத்துல ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. ஜெப ஆலயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தை கேட்ட யூத மார்க்கத்தை அமைந்த ஒரு காங்கிரிகேஷன் தேவனுடைய கிருபைக்கு நேராக வந்து விட்டார்கள். இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் வரல, இவர்களுடைய சமூக மாற்றம் வரல. இவர்களுக்கு வந்த மாற்றம் என்னன்னா ஆவிக்குரிய விடுதலை. இவர்களுக்கு வந்த மாற்றம் என்னது? சுவிசேஷத்தின் விளைவு என்பது எப்பொழுதும் ஆவிக்குரிய விடுதலையே குறிக்கிறது. ஆவிக்குரிய விடுதலை இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், நீதிமானாக்கப்படுதல் இல்லாமல், பொருளாதாரத்தை மையமாக வைத்து சமூக மாற்றத்தை மையமாக வைத்து பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் அது சுவிசேஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார், இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன? ஒருவேளை நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள், பிரதர் நான் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ண பிறகு அவங்க நல்லா இருக்கிறாங்க பிரதர், வேலை கிடைச்சிச்சு பிரதர், நல்ல வீடு கட்டிட்டாங்க பிரதர், கார் வாங்கிட்டாங்க பிரதர், எல்லாம் ஓகே பிரதர், ஆனா பாவ மன்னிப்பு கிடைச்சதா? அவங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்களா? அப்ப நீதிமானாக்கப்படாம பாவ மன்னிப்பு இல்லாம இது எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு இயேசு சொல்றார். யார் சொல்றா? இயேசு சொல்றார். இப்ப இயேசு சொல்றது முக்கியமா அல்லது நம்ம என்ன நினைக்கிறோம் முக்கியமா? பரலோகத்துக்கு போனா பரவாயில்லப்பா, கார் இல்லாதவனுக்கு கார் வாங்குறதுக்கு நீ உதவி செய்தாய், இந்தாய் வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போறது இல்லை. நான் வேடிக்கையா சொல்றேன், நான் உள்ள வலிக்குது எனக்கு. கவனிங்கள் அருமையானவர்களே, வேதம் இப்படி இருக்கும்போது இந்த வேதத்தை விட்டு நாம் எவ்வளவோ தொலைந்து போகிறோம், தூரமாய் போகிறோம். வேதத்துக்கு திரும்பி வாருங்கள். நியாயப்பிரமாணத்தினால் விடுதலையாக்கப்பட முடியாத ஒன்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் போது, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. இதுதான் சுவிசேஷம். எதனால செய்ய முடியாத ஒன்று? நியாயப்பிரமாணத்தினால. அது பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க முடியவில்லை. அது ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்க முடிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்றும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் யாரா மாற்றப்படுறான்? நீதிமானாக மாற்றப்படுகிறான். இந்த சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஒரு கூட்டம் அவருக்கு சாதகமாக எழுதிவிட்டது. இன்னொருத்தர் சொல்றாங்க, வாங்கப்பா அடுத்த வாரம் வாங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க எங்களுக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் வசனத்தை குறித்து நீங்கள் என்ன மனநிலைமையோடு இருக்கிறீர்கள்?
ஒன்னும் வசனத்தை அறியறதுக்காக நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எங்க இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க. நீங்களும் தேவ கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களாய் அப்படி ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு உங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்வீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுதி நிற்கலாமா?